என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பொதுத்துறை வங்கிகள்லேயும் கூட்டுறவு வங்கிகள்லேயும் வட்டி சதவீதம் இப்போ கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறதா சொல்லிட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுரை உயர்நீதிமன்றத்திலேருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ வட்டி சதவீதம் 15லேருந்து 25% சில தனியார் நிறுவனங்கள்லாம் உயர்த்தி இருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூடியூப் சேனல் சொந்தங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல பரிமாறிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிற உங்க சகோதரனா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. 3/4/2025 ஒரு புதிய செய்தி நமக்கு வந்திருக்குது. பொதுத்துறை வங்கிகளில் 9% நகைக்கடன் இப்போ வட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு வருது. அதை எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏலத்துக்கு வந்துடுது. இல்லைன்னா நீங்கள் நகையை அசலும் வசூலும் வட்டியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடந்த வீடியோவெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் நகைக்கடன் எதுக்காக பேங்க்ல வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க கவலைகள் அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்காதவங்க முழங்கையை சொரிஞ்சிக்கிட்டு நிற்காம பொதுத்துறை வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகளில் போய் ஈஸியாக அடமானம் வச்சு நம்ம வந்துடலாம். ஏன்னா சொத்து கடனோ விவசாய கடனோ பயிர் கடனோ நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நிறைய முறைப்படி வாங்கணும். 1 மாசம் 2 மாசம் ஆயிடும். இப்போ நீங்க நகையை எடுத்துட்டு போனா ஒரு மணி நேரத்தில் நகையை பணத்தை கொண்டு வந்துடலாம். திரும்ப பணத்தை போய் கொடுத்தா நகையை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி மாதிரி இப்போ நமக்கு நகை குறிப்பாக தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு லாஸ்ட் இயர், அதாவது 2024 ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு மூலமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அந்த வருஷம் முடியும் போது அசலும் வட்டியும் கட்டி நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு வருஷம் முடியுது, எனக்கு நகை தேவையில்லை, என்னால் பணம் கட்ட முடியாது அப்படின்னு போகும்போது அந்த வருஷத்துக்கான வட்டியை மட்டும் கட்டிட்டு ரினிவல் பண்ணிட்டு நம்ம வந்துருவோம். இப்போ அசலும் வட்டியும் கட்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஏலத்துக்கு வந்துடும். இப்போ யாரு கொண்டாட்டம் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா, அதாவது 15% இருந்தக்கூடிய, அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க, அதாவது மார்வாடிக்காரங்க, தனியார் ஃபைனான்ஸ், சிட் ஃபண்ட்ஸ் வைக்கிறவங்க, தனி வட்டிக்கு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் லேவாதேவி நகைக்கடன் கொடுக்குறவங்க, நகைக்கு பணம் கொடுக்குறவங்க, தனி நபர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லாமல் இருக்கிறாங்க, அப்ரூவ்டு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, 30% 1 லட்சம் ரூபாய்க்கு 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு வட்டி சம்பாதிக்கிறாங்க. அப்போ கணக்கு பண்ணி பாருங்க, 1 லட்சத்தை வச்சு டெய்லி ரொட்டேட் பண்ணாவே ஒரு மாசத்துக்கு 90,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் வச்சு 1 கோடி ரூபாய் வச்சாங்கன்னாக்கா மல்டி அப்படிதான் 1 கோடிக்கு 1 கோடி சம்பாதிச்சிருவாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை பெஞ்சில் ஒரு நபர் ஒரு முக்கியமான பிச்சைதாசன்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, பிப்ரவரி மாதம் 2025. அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்திய மக்கள், அதாவது நடுத்தர மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்தியாவில், பணக்காரர்கள் விட ஏழையை விட. அதனால மதுரை உயர்நீதிமன்றம் பிச்சைதாசனுடைய மனுவை கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மத்திய அரசுக்கும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன், அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதாவது முந்தைய நிலையை தொடரணும், 2024 பிப்ரவரிக்கு முந்தைய இருந்த நிலவரமே தொடரணும், இந்த மாதிரி வட்டி விகிதத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிர் கடன், அதாவது விவசாய கடன் சொல்லிட்டு நீங்கள் விவசாயியோட சிட்டாடங்களை கொடுத்தீங்கன்னா 4% வட்டி தான், 4% போடுறாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 300 ரூபாய் தான் உங்களுக்கு வட்டி. அதே பொது நகை, அதாவது நிலம் இல்லை, பொதுவாக நான் என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு வாங்க போனால் 9% வட்டி. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே கூட்டு வட்டி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வங்கிகளுக்கும், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இது மாதிரி பொதுத்துறை வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்குது. மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் ஆர்பிஐக்கு அனுப்பி, ஆர்பிஐலேருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறதுனால ஜூலை மாசத்துலேருந்து இதுக்கு முடிக்கப்படும். ஒவ்வொருத்தவங்களும் அசல கட்டத்தை விட வட்டியை மட்டும் கட்டி ரினியூவல் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டாக்கா நீங்க முடிச்சுக்கிட்டு வந்துக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிதித்துறை அமைச்சருக்கும் இந்த மனுவை காப்பியாகி கிட்டத்தட்ட 129 பக்க அறிக்கையை மதுரை உயர்நீதிமன்றம் அனுப்பியிருக்கிறதா புதிய செய்திகள் வந்துட்டு இருக்கிற அடிப்படையில் விரைவில் இந்த திட்டங்கள் மாறும், இந்த ஸ்கீம் மாறுச்சுன்னா நமக்கு ஒரு எதிர்காலம், நல்ல எதிர்காலம் இருக்கு. அப்படியே நான் ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன் இப்படி கொண்டுட்டு வராங்க, ஏன் இந்த ரூல்ஸ் கொண்டு வராங்கனாக்கா, தமிழ்நாடு அரசுடைய கலைஞர் பீரியட்லேருந்து நகைக்கடன் திட்டம் மிகப்பெரிய பாப்புலராக போய்கிட்டு இருக்குது. 2010க்கு முன்னாடி மிகப்பெரிய பாப்புலரான கலைஞருடைய திட்டம் நகைக்கடன். அனைத்து பொதுத்துறை வங்கிகளையும் கடன் தள்ளுபடி கொடுத்திருந்தார், பயிர் கடன் தள்ளுபடி கொடுத்தார், கல்வி கடன் தள்ளுபடி கொடுத்தார், சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி கொடுத்தார். அதை ஃபாலோ பண்ணி அவருடைய சன்னா இருக்கக்கூடிய முதலமைச்சர், இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே தான் ஃபாலோ பண்ணார். 2021 ஃபாலோ பண்ணாரு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நகைக்கடன் கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு
கிராமுங்கிறத மட்டும் நான் சொல்லலை. இப்போ சொல்லியிருக்காங்க 5 பவுனுன்னு சொல்லி நான் தள்ளுபடி பண்ணாங்க. சில காரணங்களை தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை கூட முதலமைச்சர் வந்து ஏற்றுக்காம கிட்டத்தட்ட வந்து 13,000 கோடி நிதி ஒதுக்கினத்தில் 600 கோடி ரூபாய் பெண்டிங்கில் இருந்து அதை அரசு கஜானாவுக்கு மாற்றிட்டாங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை சொல்லிக்கிறேன். இந்த வரக்கூடிய 2026 எலெக்ஷன்லையும் நகைக்கடன் தள்ளுபடி இருக்குங்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு செய்தி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி RBI அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு இது போயிருந்தாலும் பொதுமக்கள் கூட, அதாவது உங்கள் சகோதரனா நான் உங்க கூட பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நகைக்கடன் திட்டத்தில் வந்து நிச்சயமா ஒரு தள்ளுபடி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பயிர்கடன் சம்மந்தப்பட்டது, பயிர்கடன் தள்ளுபடிக்காக பயிர்கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நகைக்கடனுக்கு வந்து 3 சவரன் டு 5 சவரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுத்துறை வங்கிகள்லையும் பொதுத்துறை வங்கிகள் தான் எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கூட்டுறவு வங்கிகளில், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கியில் இப்போதைக்கு கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும்ங்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் நான் சொல்ல முடியும். அந்த ஆப்ஷனை வந்து முதலமைச்சர் முன்மொழிஞ்சு அந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் வாக்குறுதியில் கொண்டுட்டு வந்துருவாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ வந்துச்சுனாக்கா 3 பவுன்லேருந்து 5 பவுன் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் 3 பவுன் இருக்குது. ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவசியம் இருந்தாலும் அவசியம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. கூடுதலாக வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு 5 பவுன் இருந்துச்சுன்னா சொல்லிடுறேன். மேலே இருந்ததுனால சொல்லிடுறேன். 10 பவுனாக இருந்தாலும் நமக்கு லாபம் தான். 18 கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு கரண்ட் வந்து 3 பவுன் கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் ரூபாய் ப்ளஸ் வட்டி 1.60ன்னு வச்சுங்களேன். நமக்கு கெயின் தானே. ஸோ அது இல்லாமல் மகளிர் உரிமை திட்டம் போது, பொன்மகள் திட்டம் போது, நமக்கு நாம திட்டம் எல்லா வகையிலையும் நம்ம தமிழ்நாடு அரசு கேஸோட விலை 50 ரூபாய் ஏற்றிட்டாங்க. சாரி, கிட்டத்தட்ட வந்து 810 ரூபாய் இருந்தது 860 ரூபாயை மாறி விலைவாசி ஏறாமல் கட்டுக்குள்ள வைக்கிறது அரசுடைய பொறுப்பு. ஸோ வங்கி சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்க 100 வருஷமா நீங்கள் பாருங்க. ஏதாவது சந்தேகம் என்னோட கமெண்ட்ஸில் கேளுங்க. புதிய நண்பர்கள் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு விவரமாக இன்னும் நல்லா சொல்கிறேன் நான். நன்றி.